நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை, இளைஞர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்குங்கள், மகளிர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சரிசமமாக இல்ல, நம்மளை விட ஆண்களை விட கூடுதலான வாக்குகள் உள்ளவர்கள் மகளிர்கள். நீங்க முன்ன இருந்த 10 ஆண்டு காலத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்ன இருந்த மகளிர்கள் இப்ப இல்ல. மகளிர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். அனைவரும் கல்வி, ஆண்களை விட மிகப்பெரிய கல்வி அறிவு பெற்றிருப்பவர்கள் இன்றைக்கு மகளிர்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அம்மா உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும் கண்டிப்பாக வந்தே தீரும். சட்டம் இயக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தான் போய் சொல்லுங்க மகளிருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 26 முடிஞ்சு 31 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த 6 தொகுதியில 2 தொகுதி மகளிர் போகிறது. ஆமா, 33 ஒரு பகுதி, 3 தொகுதி போவோம், இல்ல 2 தொகுதி மகளிருக்கு வரும். மாண்புமிகு அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு பிறகு இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்துக்கு நிலைத்திருந்து பணியாற்றும் சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? எதை மனதில் வைத்து சொன்னாங்க? இளைஞர்கள் மீதான். நாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு உங்க புள்ள, இல்ல உங்க சொந்தக்கார பையன், இல்ல உங்க பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன், இல்ல ஊர்ல இருக்கிற பையன். நாம் இருக்கும் போதே நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். நாம நல்லா சுறுசுறுப்பா வேகமா அரசியல் பண்ணிக்கொண்டு இந்த நிலையிலேயே நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழி காட்டணும். அப்பதான் இந்த இயக்கம் என்றென்றைக்கும் எந்த காலத்திலும் உயிரோட்டமாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா